உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த விக்கா வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு விஜய் வந்துட்டு எப்படி கேர் பண்ணிக்கிறாரு, ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. ஸோ அம்மா அவங்களோட இடத்துல இருந்து எப்படிலாம் பொண்ணை பார்த்துக்கணுமோ, ஸோ இந்த டைமில் அவங்கள எப்படி கேர் பண்ணிக்கணுமோ, என்னென்ன சாப்பிட கொடுக்கணுமோ எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. பட் விஜய்க்கு ஒரு சைடு என்னென்னா, காவேரியை வந்து அந்த அளவு வீட்டில் பார்த்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு கூடுதல் எஃபோர்ட்டும் விஜய் போட்டு பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா, அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போது ஏற்கனவே அவர் பிளான் பண்ணது என்ன, பேபியோடு வரும்போது காவேரியை எப்படியெல்லாமோ வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. பட் எல்லாமே ஃப்ளாப் ஆனதுனால ரொம்பவும் ஃபீல் பண்ணி அதை பலூன்ஸ்லாம் பிச்சு விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் இல்லையா. ஸோ திரும்பவும் அதே ஒரு செக்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கும்போது விஜய் வந்துட்டு எப்படி தன்னோட குழந்தைய வந்துட்டு அந்த ரூமுக்கு வந்து அவர் கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லாமே கொண்டுட்டு வீட்டுக்கு இங்கேயே வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாட்டிக்கு ரொம்பவும் சந்தோஷமாகுது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வா விஜய் அப்படின்னு சொன்னதோட காவேரியையும் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல விஜய்க்கு கொஞ்சம் ஹாப்பியாகுது. ஸோ அதுக்கப்புறமா ராதா நீ போய் ஆரத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி எதுக்கு பாட்டி இதெல்லாம் அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து ஸோ திரும்பவும் குழந்தையோட ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்குள்ளாரே இங்கேயே இருக்கணும்னு சொல்லி வராங்களே. அதுவும் இல்லாமல் விஜய் ரொம்ப நாள் கழித்து கோச்சிக்கிட்டு போயிட்டு இப்போ திரும்பவும் தாத்தா பாட்டி வேணும்னு திரும்ப அந்த வீட்டுக்கே வரானே அப்படிங்கிறனால அவங்க எந்த திருஷ்டியாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு அந்த ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து விஜய் காவேரி எப்படி வந்துட்டு கேர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ அப்பயுமே வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிட எல்லாமே எடுத்து வைக்கும் போதுமே இவர் வந்து பார்த்து கவனிச்சிக்கிறாரு காவேரிக்கு இதெல்லாம் டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மெனுவும் கொஞ்சம் வீட்டில் இருக்க அவங்க மேட்கிட்டையும் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்தந்த டைமுக்கு காவேரிக்கு கொடுத்துடணும், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுமே இப்போ பாட்டி போய் சொல்கிறாங்க, என்னடா விஜய் நீ பண்ணிட்டு இருக்க, என் மேட் தான் பார்த்துக்கணுமா, நாங்கள் இருக்கோம்ல 2 பேர் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்க மாட்டோமாடா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எதுக்கு, நீங்களே உங்களுக்கே உடம்பு சரியில்லைல்ல, அதனால தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நானும் ஆஃபீஸ் போயிடுவேன்ல, ஸோ காவேரியை பார்த்துக்கணும்ல அதுக்காக சொன்னேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொத வீட்டுக்கு வரப்போகிற வாரிசு, அதை நாங்கள் பார்த்துக்கிறதுல நாங்களே பண்ணாதான்டா எங்களுக்கு சந்தோஷம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம், காவேரி மேலே நான் கோவமாக இருப்பேனோ நான் பார்த்துக்க மாட்டேனோன்னு உனக்கு தோணுதா விஜய் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறாரு. இல்லை விஜய் உன் மனசில் இருக்கும், அந்த ஒரு சந்தேகத்தில் தானே நீ சொல்லிட்டு காவேரியை வந்து நான் காவேரிக்கிட்டே போகிறேன்னு சொல்லி போனேன், இப்போ வந்து திரும்பவும் காவேரி வந்திருக்கா, நான் ஒழுங்காக அவகிட்ட பேசுவேனோ பேச மாட்டேனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தானே, அவகிட்டே நீ போயிட்டு அப்படிங்கிறனால தானே அவன் மேலே நான் கோவமாக இருந்தேன், தான் இங்கே வந்துட்டீங்கல்ல, இப்போ குழந்தையோட வேற இருக்கா, ஸோ வாரிசு அதை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா, நீ அந்த கவலையெல்லாம் விட்டுரு விஜய், நாங்களும் ராதாவும் நல்லாவே அவளை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் விஜய்க்கு நிறைவாகுது. அடுத்ததாக இப்போது ரூமுக்கு போகிறதுக்காக போகும்போதுமே ஸோ விஜய் பார்த்துக்கிட்டே வந்துட்டு காவேரி வந்து நடந்து போகும்போது அந்த இடத்துல இருக்க ஸ்டெப்ஸை வந்து அவங்க மறந்துடுறாங்க. ஸோ இறங்கி அவங்க போகும்போது லைட்டாக அப்படி ஸ்லிப் ஆகுது. விஜய் இங்கேருந்து ஓடி போகிறாரு, காவேரி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. ஸோ அந்த இடத்துலையுமே இவங்க எல்லாம் பார்க்கும்போது எப்படி கேர் பண்ணிக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் தான் படுறாங்க. இந்த வாட்டி போயிட்டு அங்கேருந்து என்ன காவேரி பார்த்து வர மாட்டியா அப்படின்னோடனே, இல்லைங்க ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை உங்களை பார்த்துக்கிட்டே வந்தேன், இந்த ஸ்டெப்ஸ் இங்கே இருந்ததே நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது காவேரி, பார்த்து பத்திரமா இருக்கணும், வேணா ரூமை வந்து கீழே நம்ம இருந்துக்கலாமா மாடிக்கு போகாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நாள் கழித்து எப்படா நம்ம ரூமுக்கு போகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகும்போதுமே ஸ்டெப்ஸ்லாம் ஏறும்போதுமே பார்த்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமுமே இப்போ ரூமில் வந்துட்டு அவர் என்ன மாதிரி பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல. குழந்தைய வந்து ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வராங்க, ஏற்கனவே வந்து இவங்க ப்ரெக்னென்சிக்கு வந்துட்டு அந்த கிட்டா இருக்கட்டும் எல்லாமே அந்த பில்லோ எல்லாமே வாங்கி வச்சுருந்தாரு, அது எல்லாமே அந்த ரூமில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு காவேரி கிட்ட காட்டும்போது அவங்க எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுமே பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவும் ஆசையாக இருக்குது. ஸோ ரூமுக்கு போகும்போதுமே இவர் வந்துட்டு ஏற்கனவே வந்து நான் எல்லாமே உனக்காக பண்ணி வச்சுருந்தேன் காவேரி, பட் அப்போதைக்கு என்னால் எந்த எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரியை தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே தூக்கிட்டு என்னங்க பண்ணுறீங்க, பரவாயில்லைங்க நான் நடந்து வரேன் விடுங்க அப்படிங்கிறாங்க. சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ரூமுக்கு தூக்கிட்டே போகிறாரு அப்படியே கையில். ஸோ தூக்கிட்டு போயிட்டு ரூமுக்குள்ளே போகும்போதுமே பார்த்தா போய் இப்படி பெட்டில் இப்படி இறக்கி உட்கார வைக்கிறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, எவ்வளோ நாளாச்சுங்க நம்ம ரூம்குள்ளே வந்து அப்படிங்கிறாங்க. ஆமாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே காவேரி அங்கே இருந்த ப்ரெக்னென்சி பில்லோவை பார்த்துடுறாங்க. டக்குன்னு காவேரி எழுந்து போய், இந்த பில்லோவை தான் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்துட்டியா நீ, அதை உனக்கு நானே எடுத்து கொடுக்கணும்னு நினச்சேன், நீயே பார்த்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எடுத்து அதை போட்டுட்டு ரொம்பவும்
ஆர்வமாக அந்த துருன்னு அந்த சேட்டை பண்ணுற மாதிரி அந்த பில்லோவை எடுத்து வேக வேகமாக அவசரமாக பெட்டில் போட்டு அதில் ஏறி அப்படி படுத்தெல்லாம் பார்க்குறாங்க. இதை பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க சூப்பராக இருக்குங்க, இதில் படுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க, நீங்கள் வாங்களேன், நீங்கள் வேணால் படுத்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, ஹே ஆர்வக்கோளாறு, நானா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை நான் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு ஓகே தானே அப்படிங்கிறாரு. ஓகேவா, என்னங்க இப்படி கேட்டீங்க, சூப்பராக இருக்குது இதில் படுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் ஆர்வமாக அதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்பவும் ஹாப்பியாகவே தான் இருக்குது. ஸோ இப்போ உட்காந்து பேசுகிறாங்க. நான் கூட நினச்சிட்டே இருந்தேன் காவேரி, பாட்டி எதுவும் உன்னை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு, ஆனால் பாட்டி அப்படி இல்லைல்ல, கொஞ்சம் உன்னை வரும்போதே வார்ம் வெல்கம்லாம் கொடுத்தாங்க போல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, பாட்டிக்கும் நம்ம கூட இருந்தால் தானேங்க நம்மளை பற்றி புரியும். பாட்டிக்கு இருந்த கோவமே நீங்கள் என் கூட வந்துட்டீங்கிறது தான். திரும்ப திரும்ப நம்ம அங்கேயே இருந்துட்டு இருந்தோம்னா பாட்டிக்கு இன்னும் கோவம் தானே வரும். அதனால தான் நம்ம போகலான்னு உங்களை பிடிவாதம் பிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. எது எப்படியோங்க, தாத்தா கிட்டே நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நான் காப்பாற்றிட்டேன், எனக்கு அந்த ஒரு இதே போதும், இனிமேல் எந்த கில்ட் ஃபீலும் இல்லாமல் என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இதே ப்ராமிஸை நான் ஏற்கனவே தாத்தாவுக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ப்ராமிஸ் பண்ணீங்களா, எப்போங்க இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இல்லை, நான் இங்கேருந்து கிளம்பி வரும்போது தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணார், அப்போ நான் சொன்னேன், இல்லை தாத்தா நான் வந்துட்டு மொத்தமாலாம் போகலை, உங்களை வேண்டான்னு சொல்லிட்டுலாம் போகலை, திரும்ப நான் காவேரியை கூட்டிகிட்டு வருவேன், ஆனால் அது உங்கள் எல்லாரோட முழு சம்மதத்தோடு தான் நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணேன் தாத்தா கிட்ட. ஸோ இப்போ அது ஓரளவு நடந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்போவுமே காவேரி சிரிக்கிறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், யார் என்ன பேசினாலும் நானே டீல் பண்ணிக்கிறேன், ஓகேவா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ என்ன நடந்தாலும் சரி என்கிட்ட நீ சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் எதுவும் நடக்காது, இது நம்ம வீடுங்க, யாரோ மாதிரி நினச்சா தானே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வீடு, நான் எப்பயும் போல் இருந்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இப்போ ஆஃபீஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்குங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது நானுமே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன புதுசாக ஆஃபீஸ்க்கு போக போகிறேன் அப்படிங்கிறாரு. புதுசாலாம் போகலைங்க, நீங்கள் ஒவ்வொரு டைமும் அதுவும் ஆட்டோலலாம் போனீங்க தெரியுமா இன்டர்வியூக்காக, அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ ஃபீல் ஆச்சு தெரியுமா, எப்படி இருந்த பாஸ் நீங்கள், போய் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஆட்டோவில் போயிட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு நீங்கள் முகத்தை சின்னதாக வச்சுட்டு வரும்போதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. ஸோ திரும்பவும் வந்துட்டு விஜய் வந்துட்டு அவரோட இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நான் தாங்க ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அதனால நாளைக்கு காலையில் நானும் உங்கள் கூட ஆஃபீஸ்க்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. ஓகே 2 பேரும் போகலாம், அதான் தாத்தா போக சொல்லியிருக்காருல்ல, 2 பேருமே போவோம், ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத போய் நம்ம பார்க்கணும், இத்தனை நாள் நாங்கள் இல்லாமல் என்னென்ன நடந்திருக்கணும் தெரியல, போனால் தான் தெரியும், இந்த சித்தப்பா வேறு ஏதாவது பண்ணி வச்சுருக்காரானும் தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பேசிகிட்டு இருக்கும்போது விஜய்க்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடுது. காவேரி ஒரு நிமிஷம் இறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. பார்க்கும்போதுமே காவேரிக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, குட்டியாக அவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸுங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், குட்டியூண்டு கை குட்டியூண்டு கால் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் பாப்பாக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கினேன் காவேரி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கே ஒன் ஹோல் டே நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க போலையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் காவேரி, நிறைய நான் உனக்காக மெனக்கிட்டேன், ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரப்போகிற, உன்னை வந்துட்டு ரொம்பவும் வெல்கம் பண்ணணும், உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பண்ணேன் காவேரி, பட் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கும்போது திரும்ப காவேரி பழைய மாதிரியே சாரிங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப நீ ஆரம்பிச்சிட்டியா, சரி விடு, பழைய கதையை விடு, இனிமேல் வந்துட்டு நம்ம எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம், பட் எந்த நடந்தாலும் நீ ஆஃபீஸ்க்கு வந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு வராமல் வீட்டில் இருந்தாலும் சரி, டைமுக்கு சாப்பிடணும், அத்தைக்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியாது, எல்லாமே டைமுக்கு எடுத்துக்கணும் சரியா அப்படிங்கிறாரு. சரிங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை சொன்ன மாதிரி நீ வந்து எல்லாரையும் கேர் பண்ணிக்கிறேன், பாட்டியை பார்த்துக்கிறேன், தாத்தாவை பார்த்துக்கிறேன், என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஒன்றை பார்த்துக்காம இருந்துடாத காவேரி, பாப்பா இருக்குல்ல பத்திரம், முக்கியமாக அதை மறந்துடாத அப்படிங்கிறாரு. நான் மறப்பேன், நான் என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி தான் நான் பார்த்தேனே, வண்டியில் போகும்போது வேகமாக போங்கன்னு சொல்லிட்டே வந்தியே, பாப்பா இருக்குது காவேரி அதனால் மெதுமாக போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நீ பாப்பா இருக்குல்ல, ஆமாம் நீ சொன்னதானே, மறந்துட்டு தானே அப்போது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சும்மா உங்ககிட்ட கிண்டலுக்காக நான் அப்படி சொன்னேன், நான் நல்லாவே பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த இதெல்லாம் எதுவுமே டென்ஷன் ஆகாமல் என்னை பற்றி நீங்கள் ரொம்பவும் இது பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, மற்றபடி எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னாலே நானும் ஜாலியாக ஹாப்பியாக இருப்பேங்க, அப்புறம் பாப்பாவும் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்து சின்னதாக அவங்களோட அந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்காமல் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் விஜய் சொல்கிறாரு. ஓகே காவேரி நீ தூங்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டேப்லெட் போட்டு இல்லை உனக்கு தூக்கம் வரும்ல, நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க ரொம்ப நாள் ஆச்சுல எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னோடனே இப்படி கையில் அப்படி சாச்சிக்கிட்டு விஜயும் காவேரியும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்களோட ரூமில் அவங்களோட பெட்டில் ஸோ பழைய மாதிரி அப்படியே இருந்தாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதையும் தாண்டி நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா டேரக்டர் வந்துட்டு அங்கே வேறு ஒரு ட்விஸ்ட்டு தான் வச்சுருப்பாரு. இதையும் தாண்டி ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது.
பட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். பட் விகாவுடைய அந்த திரும்பவும் அந்த அவங்க வீட்டில் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவும் ஆசையாகவே எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அந்த வீட்டில் வந்துட்டு காவேரி அவங்க வந்துட்டு ஒரு மருமகளாக இல்லாமல் தாத்தா வந்துட்டு அந்த வீட்டில் தன்னோட பேத்தியாகவே நினச்சி அவர் பார்த்துக்கிறது ஒரு சைடு வந்து ரொம்பவும் அழகாக அந்த பாண்டிங் வந்துட்டு காவேரிக்கும் தாத்தாவுக்குமே இருக்கட்டும், அதே மாதிரி தாத்தாவுக்கும் விஜய்க்கும் இருக்கட்டும், அந்த பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவும் அழகாக இருக்கும். ஸோ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். எப்படியுமே காவேரிக்கும் விஜய்க்கும் ஒரு நிறைய அவங்க சவாலை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். சும்மா இந்த மாதிரி லவ் சீன், அப்புறம் அந்த ரொமான்ஸு, பாப்பாவை பார்த்துக்கிறது இந்த மாதிரியே போச்சு அப்படின்னாலுமே நமக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும்ல. ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு டெஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக ராகினி திரும்ப பசுபதி வந்து என் பொண்ணையும் வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்து விட போகிறாரா, இல்லை அவங்க சித்தப்பாவே இருந்து வீட்டில் ஏதாவது குடைச்சல கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ எது நடந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அந்த ஃபேக்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. ஸோ எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.